சித்ரா. அப்துல் கலாமோட பழைய இதில இன்னி வரைக்கும் நீங்க செரிஷ் பண்ற மொமெண்ட் எது? சாப்பிட்ற டைம். அவரு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ சாப்பிட உட்கார்ந்தாலும், ம். இஏடி ஈட்டுங்கிற வார்த்தைக்கு அவர் குடுத்த அர்த்தம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்டஸ். ஓ! நான் சாப்பிட உட்காந்துட்டாலே எங்க வீட்ல யாரும் பேச மாட்டாங்க. வாழ இல தான். வாழ இல போட்டு சுட சுட போடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும். சாப்பிடும்போது கவனம் ஃபுல்லா ஃபுட்டோட தான் இருக்கும். கனெக்ட் வித் த ஃபுட். டேஸ்ட் வித் த ஃபுட். அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி கிடைக்குது. குயிக் டைஜஷன். தண்ணியும் குடிக்க மாட்டோம் சாப்பிடும்போது. ஸோ, சாப்பிடும் உட்காரும்போதும் அவருடைய நெனப்பு. விடிஞ்சதுக்கப்புறம் வாக் வாக் வாக்குன்னு எங்களுக்கு அவருடைய குரல் கேட்கும். 10 கிலோமீட்டர்ஸ்க்கு வாக் பண்ண சொல்லுவாரு. 4 ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்துட்டு போயிருக்காரு. ம். இத தான் நாங்க மாணவர்களுக்கு சொல்றது. பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, தென் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 4 ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்க வைக்கணும் நானு. என் கடமை அது. ஏன்னா அது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு இல்லன்னா அத உருவாக்கி குடுக்கணும். இது 4ம். அதில ஃபர்ஸ்ட்டு பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னுடைய பிசிக்கல் பாடிய நான் பொறுப்பா பார்த்துக்கணும். நான் தான் செக்யூரிட்டி ஆஃபீசர். இந்த உடலுக்கு. புரியுது. அப்ப இந்த உடல்னா என்ன? அப்படின்னு டெப்த்தா கொஸ்டின் வைப்போம் அவர்கிட்ட. இந்த உடல் வந்து 9 டூ 10.5 லட்சம் கோடி குழந்தைங்க இருக்கு. இந்த உடல். செல்ஸ். தலைமுடியிலிருந்து கரெக்ட். கால், நகம், அடி, பாதம் வரைக்கும் இவ்வளோ பேர் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. நீ 40 கிலோவா இருந்தாலும் சரி, 45 கிலோவா இருந்தாலும் சரி, 1 1/2 100 கிலோ மனுஷனா இருந்தாலும் இத்தனை செல்ஸ் தான். ஒவ்வொரு குழந்தையும் நீ பத்திரமா பார்த்துக்கணும். அந்த குழந்தைக்குள்ள எந்த வைரஸ் வெளியிலேருந்து போயிடக்கூடாது. உள்ள பார்த்துக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? இந்த பிசிக்கல் பாடிய பத்திய அறிவு உனக்கு உள்ள ஏத்திக்கணும். அதுக்கு உள்ள போய் தேடு. அறிவை தேடுன்னுவாரு. எதுக்கு? இந்த பிசிக்கல் பாடினா என்ன? இதுக்குள்ள எப்படி இது இயங்குது? நீ இயங்கல. இது இயங்குது. நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்க. அப்ப ஒரிஜினல் வீடு எது? இதான். யுவர் ஓன் பவர் ஹவுஸ் இதான். இது உன் வீடு எப்படி இந்த வீடு செங்கலால கட்டப்பட்டிருக்குதோ, அது மாரி செல்களால கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு செல்ல உருவிட்டா கூட மொத்தம் பொத்து பொத்துன்னு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கயேன், காணா போயிடுவ. கரெக்ட். ஆனா அது அப்படி படைக்கப்படல. இத பத்தி பேசு. ஆச்சரியப்படு. இதுக்குள்ள என்ன டெக்னாலஜிஸ் உள்ள போ. வெறும் டாக்டர் தான் 5 இயர்ஸ்க்கு படிக்கிறாங்க. எம்பிபிஎஸ் அப்புறம் எம்டி, எம்எஸ் படிக்கிறாங்க. அது ஒரு லிமிட்டட் கோர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க டெப்த்தா போறாங்க. ஏன் டாக்டர்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணுமா? உன் உடம்ப பத்தி நீ தெரிஞ்சுக்க மாட்டியா? தெரிஞ்சுக்கோ. டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஸ்கெலிட்டன் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம், வாஸ்குலர் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சைக்காலஜிக்கல் சிஸ்டம். இவ்வளோ சிஸ்டத்த பத்தியும் உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்து டெய்லி உட்கார்ந்து நாங்க பதிக்கிறது தான் வேலை. படிக்கிறது கூட சொல்ல மாட்டோம். பதிக்கிறது. அப்படி பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா, எனக்குள்ளது எவ்வளோ எனர்ஜி வெளியில போயிட்டு இருக்குது. உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டு இருக்கிறேன் எனர்ஜிய. எவ்வளோ வரவு, செலவு, எவ்வளோ எனக்கு கெயினு, இது எல்லாமே என்னால மெஷர் பண்ண முடியிற அளவுக்கு அறிவால் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் யார் குடுத்த ஞானம்னா, டாக்டர் கலாம் தான் சேரும். அருமை. அவரு தான். அவர் என்ன சொல்றாருன்னா, "உனக்கு சொத்தே நீ சம்பாரிக்காம உனக்கு கிடைச்ச சொத்து ஒண்ணு இருக்குடான்னாரு." "என்ன சார்?" "இத மாணவனுக்கு குடுன்றாரு." என்னன்னா, சம்பாரிக்காத சொத்து எதுன்னா நேரம். உன்னோட நேரம் தான்டா உன் சொத்து. சொத்த கொண்டு போய் அடமானம் வச்சுறாத. அவன் ஃபுல்லா இதுல மாட்டிக்கிட்டான் மொபைல் ஃபோன்ல. அவனுக்கான நேரம் அது இல்ல. அது YouTubeக்கான நேரம். அவங்க சம்பாரிக்கிறதுக்கு. Instagramல இருக்காங்களா, அவன் Facebook அவன் நேரம். மாணவனுக்கான நேரம் அது இல்ல. அத சொல்லு போய். அப்ப அவன் நேரம் எதுக்கு ஒதுக்கணும்னு போய் சொல்லு. அது உனக்கு தான் தெரியும். நீ போய் அந்த மாணவன நெருங்கும்போது, அந்த டீச்சர்ஸ் கிட்ட போய் நீ கேஸ் ஹிஸ்டரிய வாங்கும்போது மட்டும் தான் தெரியும். அவனுக்குள்ள எவ்வளோ உலகம் அவன எப்படி ஆக்கிரமிச்சிருக்குது. சினிமா ஆக்கிரமிச்சிருக்கும். மீடியா ஆக்கிரமிச்சிருக்கும். பப்ளிக் ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அவன் சொந்தக்காரங்க, உறவுகள், ஹிஸ்டரி எல்லாமே ஆக்கிரமிப்பு தானே உள்ள. ஒரு மாணவன் ஒரு மைண்ட் தானே. மைண்டுக்குள்ள ஆக்கிரமிப்பு இருக்கும்போது, நீ அத போய் எப்படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அழகுபடுத்தி, அவனுக்கான ஒரு பிரஜைய எப்படி ஒப்படைப்ப? அதுக்கு ரெடி ஆகு. அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாடிய ரெடி பண்ணிக்கோ. மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பாடி வந்து சைக்கோசோமேட்டிக் தானே. மைண்டும், உடலும் ரொம்ப காயின்ல இருக்க 2 பக்கம் மாரி. மனசு சோர்வடைஞ்சிருச்சுன்னா, பிசிக்கல் பாடி சோர்வடைஞ்சிரும். பிசிக்கல் பாடி சோர்வடைஞ்சா, எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு மனசு சோர்வடையும். 2ம் வந்து ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் மாரி. அப்ப 2த்தையும் நீ பார்த்துக்கணும். இது தாய்னா, அது தந்தை. இந்த பிசிக்கல் பாடி தான் உங்க அம்மா. இதான் சாப்பாடு ஊட்டி விடுது. அப்ப அம்மா ஊட்டுனா. இங்க நமிச்சதுன்னா அம்மா சொரிஞ்சு விட்டா. இப்ப இதுதான் சொரிஞ்சு விடுது. இதுதான் குளிப்பாட்டுது. இதுதான் சாப்பிட வைக்குது. இதுதான் புக் எடுத்து குடுக்குது படிக்க. இதான் தாய். உன்னை நடக்க வைக்குது எல்லாமே. நான் பேசுற வார்த்தை மனசுலேருந்து வருது. தந்தை சொல்மிக்க மந்திரம். மந்திரம் இல்லை. அப்ப தந்தைய நீ எப்படி வச்சுக்கணும்? ஹேப்பியா வச்சுக்கணும். கண்டதுக்கெல்லாம் கோவப்படுற, கண்டதுக்கெல்லாம் துக்கப்படுற. துக்கத்த வேற வாங்கி கட்டிக்கிற.
அப்படி எப்படி வச்சிருக்கணும்? ஆஹான்னு இருக்கணும். ஓஹோன்னு இருக்கணும். எது? மைண்டு. ஐயோன்னு இருந்ததுன்னா? Correct. அதனால தான் நாங்க 2 சவுண்ட் வச்சிருப்போம். ஐயோ ஒண்ணு, ஆஹா ஒண்ணு. இந்த ஐயோக்குள்ளேயே உலகத்துக்குள்ளே மாணவர்கள வர வைக்கிறது இல்ல. ஓ! எல்லாம் ஆஹா தான். அவன் கடைசியில ஆரம்பத்தில கிளைமாக்ஸ் போம்போது, எல்லாருக்கும் ஒரு என்ட்ரி, எக்ஸிட் இருக்குது. ஒரு மாணவன் எங்க புரோகிராம்குள்ள என்ட்ரியே, எக்ஸிட் ஆயி போகும்போது, உச்சக்கட்ட ஹேப்பில போவான். நடுவுல ப்ராசஸ். ஒரே திருக்குறள் தான். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க. அது ஒரு திருக்குறள் தான் அந்த ப்ராசஸ். அது போகும். கசடெல்லாம் தூக்கிடும். கிளீன் ஸ்லேட்டா வெளில போவான். இப்ப இன்றைக்கு மாணவர்கள் மிகப்பெரிய அளவுல போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாயிருக்காங்க. அத எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இந்த 4 ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு பாதை தெரிஞ்சிரும். மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் மென்டல் வந்து துக்கமா இருக்கும்போது தானே, பாதை மாறி போகும்போது தானே போதை வருது. நீங்க பாக்கு முன்னாடி 2 கொம்பு போட்டீங்கன்னா, போ ஆயிடுது. இயற்கை நிலைய விட்டு அவன் பார்க்குறான். அதுதான் போதை. இயற்கை நிலையோட இருந்தான்னா பாதை ஆயிடும். அப்போ அவனுக்கு என்ன பண்றோம்னா, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி கத்துக் குடுக்குறோம். எந்த அப்பா அம்மாவும், "டேய் சாயந்தரம் உனக்கு 50 கிராம் கஞ்சா வாங்கி வச்சிருக்கேன்டா, வந்து யூஸ் பண்ணிக்கடான்னு" எந்த அப்பா சொன்னாரு? எந்த அம்மா சொன்னாங்க? அம்மா சொன்னாங்களா? "ஏங்க இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பையன் ரொம்ப இன்னைக்கு நல்லா படிச்சு ரேங்க் வாங்கியிருக்காங்க. அவனுக்கும் ஆசை இருக்காதா? ஒரு ஃபுல் வாங்கிட்டு வந்து குடுங்களேன்னு" எந்த அம்மா சொல்லியிருக்கா? இல்ல டீச்சர் தான் சொன்னாங்களா? யோசிச்சு பாருங்க. "டேய் இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கேன்டா. உங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கிறேன்டா. அதனால எல்லாரும் பாருக்கு வந்துருங்கன்னு" வாத்தியார் சொன்னாரா? இல்லையே. ஹெட் மிஸ்டர் சொன்னாங்களா? இல்லையே. எவனோ ஒருத்தன் நண்பங்க ரூபத்துல வரான். கூடவே இருந்து நண்பங்க ரூபத்துல வந்து, அந்த நட்ப என்ன பண்றான்? பயன்படுத்தி, ஏதோ ஒரு அதுல வந்து ஒரு உச்சக்கட்ட ஒரு இன்பம் இருக்குது, இல்லன்னு சொல்லல. ஆனா, அது கூடவே ஈக்குவலா 4 மடங்கு துன்பம் இருக்குதுங்கிறது அவேர்னஸ். கரெக்ட். இன்பம் இஸ் ஈக்குவல் டூ பேரின்பமா இருக்கணும். இன்பம் இஸ் ஈக்குவல் டூ பெருந்துன்பமா இருந்ததுன்னா, நீ அத தொடர. அது வேண்டாம். அப்ப வேற எதுல நான் இன்பத்த தேட முடியும்? வேற எதுல எனக்கு இன்பம் இருக்கு? அப்படின்னு அவன் கொஸ்டின் பண்றான். இது ஒரு செகண்ட்ல எனக்கு குடுக்குது. இது குடுக்குதுடா கண்ணு. ஆனா நீ லஞ்சம் குடுக்குற உடலுக்கு. லஞ்சம் குடுத்து இன்பத்த அனுபவிக்கிற. இன்னொருத்தருக்கு லஞ்சம் குடுத்து காரியத்த சாதிக்கிறதுங்கிறது வேற உலகம். ஆனா மகிழ்ச்சியா குயிக்கா மகிழ்ச்சி அடையறதுக்கு நீ என்ன பண்ற? 4 பேருக்கு நல்லது பண்ணி சாப்பாடு போட்டு, சிரிக்க வச்சு, மகிழ்ச்சிப்படுத்தி, அந்த சந்தோஷத்த பார்த்து அனுபவிக்க வேண்டிய அந்த நன்றி உணர்வு அது நன்றி உணர்வு மூலம் வர வேண்டிய மகிழ்ச்சிய, மகிழ்வித்து மகிழ வேண்டிய ஒரு நிலைப்பாடு மாறி, இந்த உடலுக்கு நீ லஞ்சம் குடுக்குற. எப்படி? அந்த போதைய உள்ள போட்ட உடனே, 15 நாள் சர்வீஸ் பண்ணி, 20 நாள் அப்பா, அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணி, உலகத்துக்கு உதவி பண்ணி, ஒரு அவார்டு வரும்ல மகிழ்ச்சி. சமூக சேவை பண்ண மகிழ்ச்சிய 5 செகண்ட்ல இந்த மருந்து உள்ள போய் என்ன பண்ணுதுன்னா, போய் மிரட்டுது. 10 நிமிஷத்துல இன்பத்த குடுத்தாகணும்னு லிவர போய் மிரட்டுது. சிறுமூளைய மிரட்டுது, செரிபெல்லத்த. வயித்த மிரட்டுது. எல்லா ஆர்கனையும் அடிச்சு மெரிச்சு, "குட்றா இன்பத்தன்னு" மிரட்டி வாங்கி குடுக்குற இன்பம் தான் உனக்கு போதை. அது மிரட்டுனதுக்கு அப்புறம் போதை கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆனா மிரட்டப்பட்ட அத்தனை ஆர்கனும் நலிவடைஞ்சு போயிடுது. அதனால தான் கல்லீரலுக்கு கல்லறை கட்டிடுறீங்க. லங்ஸுக்கு லாடம் கட்டிடுறீங்க. இங்க தான் நாங்க என்ன பண்றோம்னா போயி, டோன்ட் ஸ்மோக்ன்னு சொல்ல மாட்டோம். டோன்ட் ட்ரிங்க்ன்னு சொல்ல மாட்டோம். அந்த போதையில மாட்ற பசங்களுக்கெல்லாம். லவ் யுவர் லங்ஸ். நுரையீரலினுடைய மகத்துவத்த சொல்லுவோம். கல்லீரலினுடைய அந்த மகத்துவத்த சொல்லுவோம். கல்லீரலோட நமக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்போம். 500 வேலை செய்துறான் நம்மளுக்கு. ஆச்சரியத்தை ஏற்படுத்துவோம். உடல பத்தி பேசி. அப்படி பார்க்குறான். "ஏய்! இந்த உடல்ல நான் இருக்கேன். அப்போ இவ்வளோ நாள் நானு பாதை மாறி போயிட்டேனா?" அப்படிங்கிற அந்த அக்னி சிறகு இருக்கு பாருங்க. அந்த அக்னி சிறக உள்ள போட்டுருவன் ஜி. பத்தியும். அப்போ ரியலைஸ் பண்ணுவான் பாருங்க. நேரத்த வீணாக்கிட்டோமே! இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு. கண்ணீர் விட்டுருவான். ஆனா, அத அவனே துடைக்க வைப்போம். அந்த கண்ணீர. போனா போது டைமு. கடந்த காலம். இப்ப இனி இருக்குல்ல சரியாயிடும். டைமு. எக்ஸ்டென்ஷன் இருக்க டைமு. எல்லாமே என் நேரம் தானே! எனக்கான நேரம் தானே! உலகம் பிறந்தது எனக்காக தான். ஓடும் நதிகள் எனக்காக தான். தூக்குடா லைஃப. முன்ன நீயே தூக்கிடா. அப்படின்ன உடனே, ஃபர்ஸ்ட்டு டைமு யாருடைய கையும் எதிர்பார்க்காம, அவனே அவன் தூக்குவான் பாருங்க. அதான் நம்பிக்கை. பிலீஃப் சிஸ்டம். இத தான் நாங்க வந்து குடுக்குறோம். அருமை. இத குடுத்துட்டா, பாதை தெரிஞ்சுச்சுன்னா அவன் எதுக்கு போதைக்கு போப்போறான்? இதுக்கு தான் எங்களுக்கு 3 1/2 மணி நேரம் ஆகுது. இதுல கலாம் சாருடைய கட்டளை, அப்புறம் எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் மிக்ஸ் ஆயி, அழகா குடுக்கும்போது அவன் ரியலைஸ் பண்ணிடுறான். நீங்க சொற்பொழிவு நிகழ்த்தும்போது நடிகர் தாமுவா நெறைய பேர் உங்கள இன்னும் பார்க்குறாங்களா? இல்ல ஃபர்ஸ்ட்டு போம்போது விசிலு, கைத்தட்டல் எல்லாம் நடிகனுக்கு தான். ம். நடிகர் தாமு தானே! ம். பேனர்லயே அதானே போடுவாங்க. அதானே ம். வரவேற்பு. அதான் ஒளிவட்டம். ம். மேடை ஏறுனதுக்கப்புறம் நடிகர் தாமுவாவே தெரிவேன். ம். மிமிக்ரியா, கலைஞனா தெரிவேன். நகைச்சுவை நடிகனா தெரிவேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வருவேன். என்னோட கனெக்ட் ஆகணும். 1000 மாணவர்கள் இருப்பாங்க, 2000 மாணவர்கள் இருப்பாங்க, 10,000 மாணவர்கள் இருப்பாங்க. அவன் பார்வைக்கு நான் ஒரு ஆள் தான்.
ஒரு கனெக்ஷன் தான். ஆனா எனக்கு 10,000 கனெக்ஷன். டீச்சர் மாரியே தான். கரெக்ட். ஆனா நான் 10,000 கனெக்ஷன கட் பண்ணி மொத்த மாணவனையும் ஒன் பாடி ஆக்கிடுவேன். ம். ஒன் மைண்ட். இது வரதுக்கு எனக்கு 1 1/2 மணி நேரம் ஆகும். ம். அப்போ 1 to 1 கனெக்ஷன் எனக்கு நான் ஏற்படுத்துவேன். இதான் அவங்களோட. கலாமுடைய டெக்னிக். அப்போ 1 to 1 டீல் தான். இன்னும் சொல்லப்போனா ரைட்ல பாய்ஸ் இருப்பாங்க, லெஃப்ட்ல கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னா, இப்படி போய் இப்படி வரும். ட்ரையாங்கிள். நிசப்தமாயிடும். இப்போ டீல் பண்ணுவோம் மனசுக்குள்ள. சிரிச்சு அந்த பசங்க சிரிப்புட உச்சகட்டத்துக்கு போய் பஞ்ச பிராணா பாடியில இருக்கிற அந்த பஞ்ச கோஷங்கள் வந்து பேலன்ஸ் ஆயிடும். பஞ்சபூதங்கள் பேலன்ஸ் ஆயிடும். ஹார்மோனி கிரியேட் ஆயிடும் பாடியில. இங்கெல்லாம் பார்க்க மாட்டான் திரும்பி. அவனுக்கு நான் தான் கிளாஸ்மேட்டு. நட்பு. ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே வாங்கிடுவேன். வாங்கிட்டு அங்க இருக்கிற பையனை எங்க கொண்டு வந்து நிறுத்துவோம் தெரியுங்களா? பக்கத்துல வந்து நிப்பான் அப்படி. லாஸ்ட் ரோல இருப்பான். 2001வது மாணவனா இருப்பான். ஆனா இங்க வந்துருவான். அவ்வளோ பாண்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்போ பேசுவேன். அவனை யாருன்றத புரிய வச்சு அவனை அவங்கிட்டேருந்து காப்பாற்றுவேன். வேற யார்கிட்டேருந்து காப்பாற்ற மாட்டேன். அவன் அவங்கிட்டேருந்து காப்பாற்றும் போது தான் அவன் ரியலைஸ் ஆகிறான். சூப்பர். இதுதான் சக்ஸஸ் ஃபார்முலா. இந்த அறிவு பயணத்தில் எப்போவாவது இன்னும் சினிமாவில் தொட்டு இப்படி வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிருக்கீங்க? வந்ததே இல்லை ஜி. இல்லை. வராது. மற்றவங்களுக்குலாம் ஏற்படும். கேட்பாங்க, ம். ஏன் சினிமா விட்டுட்டு நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னு அப்படின்னு கேட்பாங்க. ம். நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், காலத்தின் கட்டாயம். பாலச்சந்தர் கூப்பிட்டாரு, நடிக்க போனேன். மிமிக்ரி வந்துச்சு, கலைஞனானேன். இப்போது ஆசிரியர்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு உள்ளே வந்துட்டேன். இது எப்போ மறுபடியும் மாறலாம் தெரியாது. நீங்கள் திட்டமிட்டீங்களா எப்போ திரும்ப சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு? இல்லை காலமாக மாற்றினா தான் உண்டா? 2027 நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ம். அந்த கோல் வந்து இயற்கை பிரபஞ்சம் அது ஒரு திட்டம் வச்சிருந்து தள்ளி போடலாம், இல்லை ப்ரீபோண்டும் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ம். எல்லாத்துக்கும் ரெடி. ம். எது நடந்தாலும் ஆகாதான். ம். ஐயோ கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் 27 திரும்ப சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஐடியாவில் இருக்கு. எப்படி 50 லட்சம் மாணவர்களோட என்னோட பயணம் முடியுதுன்னு நான் டிசைன் பண்ணணும். அந்த மாதிரி 27ல் ம். இப்போ பண்ணதில்லை. புரியுது. 2011ல் பண்ணது. ம். 2027க்குள்ளே வரலாம். அது வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். ம். 12 வருஷம் ஆயிடுச்சு நெருங்க போகுது. ஆனாலும் சினிமா உலகத்தில் எல்லாரோடும் உங்கள் நட்பு தொடருதா? தொடருது. எப்படி தொடருதுன்னா, அவங்கவுங்க ஃபோன் பண்ணி ஆனுவல் டேக்கு வரீங்களா? எங்கள் ஃப்ரெண்டோட ஸ்கூலு லிங்குசாமி தான் வந்து எனக்கு தாமரை ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு தஞ்சாவூரில். பியூட்டிஃபுல்லான ஸ்கூல், ம். அருமையான ஸ்கூல். அதனுடைய கரஸ்பாண்டன்ட் வெங்கடேசன். அவர் லிங்குசாமிக்கு ஃப்ரெண்டு. லிங்குசாமி எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே, ரொம்ப விரும்புகிறாங்க. போயிட்டு வந்து இன்றைக்கி அவங்கெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ம். இந்த மாதிரி நிறைய பேர், லிவிங்ஸ்டனு, நிறைய பேர் எனக்கு வந்து சினிமா மூலமாக லிங்க். ஆனால் சினிமா மூலமாக தான் வருது, நடிக்கவும் கூப்பிடுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் இந்த பயணத்தில் போயிட்டுருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் வந்தால் சரியாக இருக்குமானா, அப்புறம் வாங்க, நான் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ம். இப்போ வெளியாகிற திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்களாண்ணா? எல்லா படம் பார்த்தாலும் எல்லா ப்ரிவியூக்கும் கூப்பிட்றாங்களே, எல்லா டேரக்டர்ஸும் கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். டச்சிலே தான் இருப்போம் எல்லாமே. இன்றைக்கி நகைச்சுவை சினிமாவில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்மியாக இருக்குண்ணே, ரொம்ப கம்மியாயிடுச்சு. நகைச்சுவை நம்பி இப்போ சினிமா கிடையாது. அதனால் வேறு ஆங்கிளில் போகிறாங்க எல்லாருமே. ஆக்ஷன் ஓரியன்டு. உங்களுக்கு என்னென்ன சினிமானா 3 விஷயம் தானே, காதல், காமம், குரோதம். இது 3 தான் பேஸு. இதில் மாற்றி இது 3 தான். வேறு என்ன இருக்குது? மாற்றி இதுதானே வருது. இதில் நகைச்சுவை, காதல் வரும்போது அங்கே ஒரு நகைச்சுவை இருக்கும், காமத்தின் வரும்போது நகைச்சுவை இருக்குது, குரோதத்துலேயும் சண்டையிலும் சிரிக்கிறாங்கல்ல. நீங்கள் கார்ட்ஸ் ஆடும்போது 13 கார்டில் ஜோக்கர் வருது இல்லை, ஜோக்கர் இல்லாமல் கார்ட்ஸ் கேமே இல்லையே. அந்த மாதிரி சிரிப்புங்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி சினிமாலையும் நகைச்சுவையோட ரோல் முக்கியம். ஆனால் அது இல்லாமலேயும் படம் பண்ணி ஜெயிக்கிறாங்க. ஒன்று, அது டைரக்டரோட திறமை. ஹியூமர் வந்து வேணும், லேக்ல தான் இருக்குது. உங்கள் திரைப்பயணத்தில் கமல்ஹாசனோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையலையா? அமையல. ஏன்? வசூல் ராஜாவில் அமைஞ்சது, ம். அது தெரியல. டேரக்டர் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு, அப்புறம் மாறிடுச்சு எல்லாமே. அவர்கிட்ட நான் நடிக்கலை. விஜயகாந்த் சார் கூட கண்ணு பட போகுதையா கமிட் ஆனேன். ம். ஆனால் அந்த டேரக்டர் அப்புறம் அதுக்கப்புறம் வடிவேல போட்டார். ஐயான்லாம் கேட்கல, ஏதோ ஒரு ஐடியா இருக்கும் அவருக்கு, ஒரு ஐடியா. விஜயகாந்த் ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்னோட ரசிகன், நான் அவரோட ரசிகன். விஜயகாந்த் தான் ரொம்ப க்ளோஸ் இல்லை எனக்கு, நடிக்கலையே தவிர. ம். நடிகர் சங்க தலைவராக இருந்தார். ஆமாம். நாங்கள் எல்லாம் ப்ரோக்ராம்லாம் பண்ணி அதுலேயும் மிமிக்ரி பண்ணி நம்பர் 1 வந்தோம்ல. ம். ரேவதி மிமிக்ரி பண்ண வச்சு நான் சவுண்டு கொடுத்தேன். ஓ, அருமை. வெறும் வாய் அசைப்பு மட்டும் தான் ரேவதி. அது ஒரு பெரிய ட்ராமா நடந்தது. ஆ, அதுலேயே நம்பர் 1 அடிச்சு தூக்கிட்டு வந்தோம். அருமை. ரேவதிக்கு 8 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க சோலோ. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க. ஆ, எனக்கு 2 மினிட்ஸ் தான். ஆ. அப்படியே மாற்றி உல்ட்டா பண்ணி விஜயகாந்த் அண்ணங்கிட்ட போய் சொல்லி, இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம், ரேவதிக்கு 8 மினிட்ஸ் இருக்குது, ம். அதை நானே எடுத்துக்கிறேன். எப்படா அப்படி எடுக்கக்கூடாது, அது ஃபீமேலுக்கான சோலோ ப்ரோக்ராம் அப்படின்னாங்க. இல்லைண்ணே, அவங்க தான் மிமிக்ரி பண்ண போகிறாங்க, புதுசாக இருக்கும், மைக் முன்னாடி அவங்க இருப்பாங்க, வாய்ஸ் உங்களுக்கு. வாய்ஸ் எல்லாம் எண்டு, அப்புறம் 2 மினிட்ஸ் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. ம். பம்பர் இட்டு ஆ, ரேவதி நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சு. ம்.
அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அருமை மிமிக்ரி அமைச்சுவரா அருமை அந்த சவுண்ட் எல்லாம் நான் கீழே உட்காந்து பண்ணுறேன். ம் இது எனக்கும் விஜயகாந்த் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும், ரேவதிக்கு தெரியும், ம் சவுண்ட் இன்ஜினியர் தெரியும், வேறு யாருக்குமே சொல்லலை. ம் எல்லாம் மிரண்டாங்களே. கடைசியில் இதெல்லாம் நான் பண்ணல, எல்லாமே தாமோதான் என் கையை கொடுத்து தூக்கும் போது தான் தெரியும் எல்லாருக்கும். சூப்பர். பெரும்பாலான நடிகர்களுக்கு நாம் ஒரு படம் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருக்கும். எனக்கு நமக்கு இருக்கு. அந்த ஆசை இருந்ததா? நிறைய இருக்கு, பண்ணுவேன். ம் தள்ளி போயிட்டு இருக்கு, டெஃபினட்டாக பண்ணுவோம். உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் தானே, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து டெக்னாலஜி கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நம்ம பண்ணுவோம். கட்டமைப்பு தானே அது. வந்து எல்லா டேரக்டரோடையும் நம்ம கூட ஒர்க் பண்ணதுனால அன்அஃபிஷியல் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே நான் பல படம் ஒர்க் பண்ணிட்டேன். அதனால் அந்த நுணுக்கம் தெரிஞ்சு போச்சு. பண்ணுவோம், டெஃபினட்டாக பண்ணுவோம். உங்களுடைய அடுத்த பயணம் எதையெல்லாம் நோக்கி இருக்கும் அப்படின்னு? தெரிலண்ணே. ம். இப்போதைக்கு கல்வி தான், ம் கல்வி தான். கல்வியை நோக்கி போயிட்டுருக்குறோம். அறிவை நோக்கிய பயணம் தான். டோட்டலாக நாலேஜ் தான். என்ன பண்ணால் இதை சரி பண்ணலாம், ஃபார்முலா என்ன பண்ணால் இந்த ஃபார்முலா போட்டால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ப்ராப்ளம், ஃபார்முலா, சொல்யூஷன், மேத்தமெட்டிக்ஸ் தான். நமக்கு தேவை சொல்யூஷன் தானே. ப்ராப்ளம் பார்த்துட்டோம், அவனுக்கு மெமரி பவர் கம்மியாக இருக்குது மாணவனுக்கு. இன்னும் சொல்யூஷன் தவிக்கிறாங்க. 40 பையன் ஒரே டீச்சர் ஒரே மாதிரி தான் பாடம் எடுக்கிறாங்க. 5 பேர் ரேங்க் எடுக்கிறான். ஒருத்தன் பிலோ ஆவரேஜ், ஒருத்தன் ஆவரேஜ். பேரண்ட்டை கூப்பிட்டு காலைல சூரிய வெளிச்சத்தில் நிற்க வைங்க, அவனை இப்போவே போடுங்க, அவனை சூரிய வெளிச்சத்தில் 5 to 6:30 காலைல மொட்டை மாடியில் நிற்க வச்சுருங்க அவனுக்கு. அதுக்கு பேர் வந்து கதிரவன். எப்படி பிரிக்கிறான் பாருங்கள் தமிழ் அந்த பாரம்பரியத்தில். சூரியனே 3 பிரிக்கிறான். கதிரவன் டோட்டலாக பகலவன், கதிரவன் 12லேருந்து 2:30 வரைக்கும் ரவி. நம்ம ரவின்னு கூப்பிட்றோம்ல, சூரியனோட இன்னொரு பேர். 2:30 2:45 மறைகிற வரைக்கும் சூரியன். சாயந்தரம் தான் சூரியன். ஆக்சுவலாக கதிரவன், ரவி, சூரியன் 3 பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா அதுலேருந்து வர புரோட்டான்ஸ் இருக்குல்ல, அது மாறுது. சூரியன்ட்டு வருது, பூமி சுற்றுது இல்லை. அப்போ மேலே இருக்கிற இந்த அட்மாஸ்பியர், ட்ரோபோஸ்பியர் மூலமாக அது ஃபில்டராகி வரும்போது புரோட்டானுடைய பவர் மாறுது. அப்போ மெமரி பவர் காலையில் தாட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில் அந்த குழந்தைய எழுப்பி நிற்க வச்சு அந்த காலையில் அந்த முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தத்தில் கரெக்டாக சூரிய வெளிச்சத்தை வாங்கிட்டான்னா அவனுக்கு இப்போ கேம்பஸ் எனர்ஜி ஆகிடும். இப்போ கேம்பஸ்னால் மெமரி சென்டர், செரிபரல் கார்டெக்ஸ் இருக்கு இல்லையா, நியூரான்ஸ், அங்கே வந்து இதை நம்ம இப்போ சொல்கிறோம். அப்புறம் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்டடி பூஸ்டர்னே ஒன்று கண்டுபிடிச்சேன். அது ஒரு ஸ்ப்ரே. அதுக்கு மண்டே உடச்சிக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு, என்னடா இதுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னு சொல்லி ஃப்ளவர் மெடிசன்னு ஒரு இது கூப்பிட்டுருந்தாங்க கெஸ்ட்டாக. அங்கே போய் உட்காந்தேண்ணே. ஒரு பூலேருந்து வர்ற எசன்ஸ் இவ்வளோ வித்தை பண்ணுமா, ஆச்சரியப்பட்டு போய் இதில் மாணவனுடைய நினைவாற்றலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது சைக்கிக் லெவலில் அப்படின்னு கேட்கும்போது, அவங்கெல்லாம் சைக்காலஜி படித்தவங்க. அந்த ஃப்ளவர் மெடிசனை கிட்டத்தட்ட அவங்க தான் நடத்துகிறாங்க. அதெல்லாம் போது அவங்க ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ஸ்டடி பூஸ்டர். வெறும் ஸ்ப்ரே தான் அது, ஃப்ளவர்லேருந்து எடுத்த எசன்ஸ். அந்த ஸ்ப்ரே வந்து ஏதோ ஒரு வித்தை பண்ணுது, படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பசங்க. இப்போ லேட்டஸ்ட்டு கண்டுபிடிப்பது தான். இதை தான் இப்போ மாணவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா அது வந்து பிஸ்னஸாக பார்த்துக்கூடாது யாரும், அதனால் என்கரேஜ் பண்ணி கொடுத்துட்டு வரோம். நிறைய விஷயங்கள் எவ்வளோ இனோவேட்டிவாக ஒரு மாணவனை வந்து டீச்சரோட கனெக்ட் பண்ணுறது, பேரண்ட்டை டீச்சரோட கனெக்ட் பண்ணுறது தான் பெரிய குதிரகொம்பாக இருக்குது. ஏன்னா அவங்க டீச்சரை வந்து பேரண்ட்ஸ் கூட வேல்யூ பண்ணுறதில்ல. டீச்சரை வீட்டில் மாணவன் வளர்றான் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தானே வேல்யூ பண்ணுவாங்க. அந்த அவேர்னஸ் இப்போது ஹார்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலயமா கொடுக்குறோம். உங்கள் வீட்டில் இங்கே சினிமாலேருந்து இந்த துறைக்கு பாதை மாறியது எப்படி பார்க்குறாங்க? அவங்க சினிமாவில் இருக்கும் போது ஃபேன்ஸாக பார்த்தாங்க, இப்போது மாணவரில் பார்க்குறாங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நான் அத்தை பையன், அதனால் என்னை நடிகனாகவும் பார்க்கல, என்னை வந்து என்னை பெருசாக செலிப்ரிட்டியே பண்ணுறதில்ல. ஏமா எதனா எடுத்துக்கூடுமா நான் கெஞ்சணும் அப்பப்போ. ஆனால் வெளியில் வந்தானே கேட்டது அந்தந்த ஸ்பாட்டுக்கு வரோம்ல, அங்கெல்லாம் அப்படி கிடையாது. வீட்டிலலாம் அது மாமா பையன் அத்தை பொண்ணு அப்படின்ற லெவல் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் எது கேட்டாலும் அங்கே இருக்குது எடுத்துக்க தெரியாது அவங்களுக்கு, இப்படி தான் பதில் வரும். ஆமாம் இல்லை எனக்கு மாதிரி எடுத்துக்கவே தெரியல, நான் அதை கூலாக எடுத்துக்கிட்டு அதை போய் எடுத்துப்பேன். அதே மாதிரி அவங்க ஏங்க அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னா ஓடி போய் எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா அது உங்களுக்கு எடுத்துக்க தெரியாதா அப்படிங்கிற அந்த கேள்வி நான் போய் எடுத்து கொடுக்கும்போது, நீ அன்றைக்கி என்னை எடுத்துக்க தெரியுமான்னு கேட்டிய, நீ போய் எடுத்துக்கன்னு சொல்லிட்டேன்னா நம்ம சீப் ஆகிடுவோம். நம்ம போய் எடுத்து கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், அங்கே உள்ள அன்றைக்கி நான் எடுத்துக்க தெரியாதான்னு கேட்டேன், இன்றைக்கி அவர் வந்து எடுத்து கொடுக்குறாரு. அங்கே வந்து 2 பர்சனாலிட்டி இருக்குல்ல, இது உங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்து அடுத்த நாள் ஏமா அதை கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணமான்னு தபன்னு வந்துடுவாங்க. அருமை. இங்கே தான் விவேகானந்தர் நிற்பார். அருமை. நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ முதல்ல அதை நீ செய். சூப்பர். அச்சார் பாருங்கள் விவேகானந்தர் அப்படி கொண்டு போயிடுறது. அப்போ ஆஹா போடுறாங்க, ஐயோ போட்டால் காலி. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.